அக்ஷய திருதியை நாளில் இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது. இந்த நாளைக்கு 4 நாளைக்கும் வந்து கோல்டு சரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லை, விலையெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இதை பாருங்கள், தங்கத்துடைய முதலீடுகள் நீண்ட கால முதலீடாக மட்டுமே பார்க்க வேண்டும். காரணம் என்னென்னா, நீங்கள் இதை 1 மாதம் 2 மாதம் முன்னே எடுத்தீங்கன்னா கிராம்லாம் ரொம்ப குறைஞ்சிது. ஒரு கிராமுடைய விலையெல்லாம் நிறைய குறைஞ்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விலையை விட இப்போ வந்து 1000-2000 ரூபா கிராமுக்கு ஏறி இருக்குது. ஸோ இது வந்து நீண்ட கால முதலீடாக பார்க்கணும். கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6660 ரூபா ஒரு கிராம் விற்றுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8940 ரூபா இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு நீண்ட கால முதலீடாக பார்க்கணும். ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 280 ரூபாய் ஆகும். ஒரு சவரனுக்கு 18,240 ரூபா. கடந்த ஆண்டு அக்ஷய திருதிக்கும் இந்த ஆண்டு அக்ஷய திருதிக்கும் இருக்கிற ஒரு சவரனுடைய வித்தியாசம். அப்போது அடுத்த வருடம் என்ன இருக்குங்கிறது நீங்களே கணிச்சிக்கோங்க. நிச்சயமாக அடுத்த ஆண்டு அக்ஷய திருதிக்கு பெரிய அளவில் வந்து விலை ஏற்றம் இருக்கும். சார், நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு தகவல்லாம் பார்க்க முடியுது. ஒரு தங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு சரிவுக்கு போகும் வர கமிங் டேஸில், அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்து ஏற ஆரம்பிக்கும். இல்லைங்க, இல்லவே இல்லை. காரணம் என்ன, எல்லா பெரிய நாடுகளும் சைனா உள்பட அமெரிக்கா உள்பட தங்களுடைய தங்கத்துடைய இருப்பை வந்து தங்களுடைய ட்ரெஷரியில் வந்து கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அவங்க வாங்கி அவங்களாவே நிறைய தங்கத்தை வாங்குறாங்க. ஒருவேளை விலை குறைஞ்சுன்னா அவங்க அது வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நம்மளை விட கணிப்புகள் நிறைய தெரியும். அதனால் அவங்களே பெரிய அளவில் வந்து தங்கத்தின் மீது முதலீடு செய்கிறார்கள். பெரிய அளவில் தங்கத்தை இருப்பு வைத்துக் கொள்கிறார்கள். அதனால் வரும் காலங்களில் தங்கம் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.